வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கோயிலை பத்தி தாங்க. ஆனா இது சாதாரண கோயில் இல்ல. பிரபஞ்சத்தோட உச்சத்தையே, அதாவது சொர்க்கத்தையே பூமிக்கு கொண்டு வந்த ஒரு இடத்தை பத்தின கதை இது. என்னது, சொர்க்கத்துக்கு பூலோகத்துல ஒரு அட்ரஸானு கேக்குறீங்களா? ஆமாங்க, வாங்க அந்த முகவரியை தேடி ஒரு பயணம் போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்வர்க்கத்துக்கு நம்ம பூலோகத்துல ஒரு போஸ்டல் அட்ரஸ் இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆதாரம். வாங்க இதுக்கு என்ன பதில்னு தேடி பாப்போம். ஓகே, அந்த பூலோக முகவரியை தேடி போறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம போக வேண்டிய அந்த இடம், அந்த டெஸ்டினேஷன், அதாவது சொர்க்கம், அதுனா என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த இலக்குக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஸ்ரீ வைகுண்டம். வைணவ மரபுல இதுதான் மகாவிஷ்ணுவோட நிரந்தரமான உன்னதமான இருப்பிடம்னு சொல்லுவாங்க. இங்க பிறப்பு, இறப்பு, துக்கம் எதுவே கிடையாது. எல்லை இல்லாத ஆனந்தம் மட்டும்தான். சொல்லப்போனா ஒவ்வொரு ஆன்மாவோட அல்டிமேட் கோல் இந்த வைகுண்டத்தை அடையிறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்ற இந்த பூமி, அதாவது பூலோகம் இருக்குல்ல, இது ஒரு டெம்பரரி ஸ்டே மாதிரி. ஆனா பரமபதம், அதாவது வைகுண்டம், அது அப்படி கிடையாது. அதுதான் பர்மனன்ட் அட்ரஸ். அங்கதான் நித்தியமான, எல்லை இல்லாத சந்தோஷம் இருக்கு. ஒரு ஆன்மீக பயணத்தோட உச்ச கட்டமே அங்க போய் சேர்றதுதான். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வரலாம். அந்த விண்ணுலகத்தோட பூலோக முகவரி எது? அது வேற எதுவும் இல்ல, நம்ம வைகுண்டத்தோட அச்சசலான ஒரு ரெப்ளிகாவா, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிற ஒரு கோயில் தான் அது. அந்த முகவரி எங்க இருக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல திருநாங்கூர்ல இருக்கிற திருவைகுண்ட விண்ணகரம் கோயில். ஆமாங்க, இங்கதான் அந்த விண்ணுலகமே மண்ணுல ஒரு கோயிலா உருவெடுத்து வந்திருக்குன்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இந்த கோயிலோட மூலவர் பேர் என்ன தெரியுமா? வைகுண்டநாதன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அவர் ராமர் மாதிரியோ கிருஷ்ணர் மாதிரியோ எந்த ஒரு அவதார வடிவத்திலையும் இங்க இல்ல. வைகுண்டத்துல அவர் எப்படி இருப்பாரோ அதே உண்மையான அந்த மூலஸ்வரூபத்துல இங்க காட்சி தராரு. அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த கம்பீரமான கோலத்தை பாருங்களேன், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆள்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா? இந்த ஒற்றுமை வெறும் மூலவரோட மட்டும் நின்னுடல. இங்க பாருங்க, தாயார் பேர் வைகுண்டவள்ளி, அதுக்கு அர்த்தம் வைகுண்டத்தின் தலைவி. கோயில் குளத்தோட பேர் விரஜா தீர்த்தம், இது வைகுண்டத்துல ஓடுற புனித நதியோட பேர். இன்னும் சொல்ல போனா கோயில் விமானத்துக்கு பேர் அனந்த சத்தியவர்த்தக விமானம், அதாவது நித்திய சத்தியத்தை கொடுக்கிற கோபுரம். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொன்னுக்கும் வைகுண்டத்தோட ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? சிம்பிளா சொன்னா, இங்க இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த கோயிலுக்கு வந்து வைகுண்டநாதனை தரிசனம் செய்யறது, நேரா வைகுண்டத்துக்கே போய் அவரை தரிசனம் செய்யறதுக்கு சமமான புண்ணியத்தை கொடுக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஆனா நமக்கு ஒரு கேள்வி வருதில்ல, எதுக்காக வைகுண்டத்தோட இவ்வளவு தத்ரூபமான ஒரு காப்பி பூமிக்கு வரணும்? சும்மாத்த வரல, இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீகமான காரணம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது மகாவிஷ்ணு தன்னோட அவதாரங்களை எல்லாம் விட்டுட்டு தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்ல பூமிக்கு ஏன் வரணும்? அதுக்கு பின்னாடி இருந்த அந்த தெய்வீக நோக்கம் என்ன? புராண கதையின்படி ஸ்வேதத்வீபம்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்க ரொம்ப தூய்மையான ஆன்மாக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எப்பவுமே விஷ்ணுவை நினைச்சு தவம் செய்யறவங்க. அவங்களுக்கு மனசுல ஒரே ஒரு ஆசைதான், அவரே இந்த பூமியில வச்சு தரிசிக்கணும்னு. அதுக்காக ரொம்ப ஏக்கத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரியா, அதே நேரத்துல இதே திருநாங்கூர் பகுதியில இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. சிவபெருமானோட ருத்ர தாண்டவத்தோட கோவத்தை தணிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு 11 வெவ்வேறு வடிவங்கள்ல இங்க காட்சி கொடுத்துட்டு இருந்தார். இப்போதான் இந்த ரெண்டு கதையும் ஒன்னு சேர போகுது. அந்த 11 வடிவங்கள்ல ஒரு வடிவமா அந்த ஸ்வேத தீபத்துல இருந்த பக்தர்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே பகவான் தன்னோட நிஜமான அந்த வைகுண்டநாதன் வடிவத்துல இங்க காட்சி கொடுத்தார். இது அவங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு கோயில், ஒரு இடத்த பத்தின கதை. ஆனா இந்த கதை இதோட முடியல. இது நமக்குள்ளேயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. வைகுண்டம்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு இடம் மட்டும்தானா, இல்ல அது ஒரு மனநிலையா இருக்க முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த கோயில்ல 11 கருட சேவை திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். அது ரொம்பவே விசேஷமானது. அந்த சமயத்துல வைகுண்டநாதன் கருட வாகனத்துல வீதி உலா வரும்போது அங்க இருக்கிற பக்தர்களுக்கு பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல இருந்த அந்த கோடு அழிஞ்சு போன மாதிரி, ரெண்டும் ஒன்னான மாதிரி ஒரு பரவசமான உணர்வு ஏற்படுமா. ஒருவேளை இந்த கோயில் நமக்கு கத்துக் கொடுக்க நினைக்கிற முக்கியமான பாடம் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ வானத்துல நாம தேடி போக வேண்டிய ஒரு இடம் கிடையாது. அது நமக்குள்ளேயே நாம உருவாக்கிக்க வேண்டிய ஒரு அமைதியான, ஆனந்தமான மனநிலை. இந்த கோயில் வைகுண்டத்தை பூமிக்கே கொண்டு வந்துடுச்சு. சரி, இப்போ கேள்வி நமக்கு தான். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு அந்த அமைதியோ ஆனந்தத்தையும் கொடுக்கிற நம்மளோட சொந்த சொர்க்கத்தை நாம எங்க பாக்குறோம்? அதை எப்படி உருவாக்குறோம்? கொஞ்ச நேரம் இதை பத்தி யோசிப்போமா?